எல்லா கடவுளையும் வழிபாடு செய்யக்கூடிய ஒரே ஒரு நாள் உலகத்துல ஒண்ணு இருக்குன்னா அது இந்த நாள் மட்டும்தான். சிவனுடைய தன்மை இல்லாமல் மங்களம் கிடைக்க போறது இல்லையா? அம்பிகையின் அருள் இல்லாம சக்தி கிடைக்க போறது இல்லை. முருகன் இல்லாம முன்னுக்கே வர முடியாது. இப்ப இவ்வளோ விஷயமும் சேர்ந்து உங்களை இயக்கக்கூடிய இந்த ஒரு நாளை தவற விட்டுலாம். நிலா காலம் எல்லாம் தமிழர்களுக்கு விழா காலம். ஏன் இந்த சித்ரா பௌர்ணமிக்கு இவ்வளவு விசேஷம் அப்படின்னா, இதை ஏற்கனவே அறிஞ்சிருந்த நம்ம முன்னோர்கள் தான் இதை வச்சு என்ன பண்ணாங்க, நிலவோடு நீங்கள் உங்களை ஐக்கியப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே பௌர்ணமி அன்று கிரிவலம் வரக்கூடிய கெட்ட எண்ணங்கள்லாம் நிவர்த்தி பண்ணணும். அதற்கு மேல இருக்க ஆளோட தயவு தேவை. அப்ப சித்ரா பௌர்ணமிக்கு என்ன பண்ணணும்? மூணோட வாக் போகணும். முதல் விஷயம் என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, ஒரு 10 நிமிஷமாவது உங்க நிலாவோடு நீங்க நடந்துப்பாங்க. ட்ரீம் அலையன்ஸ் மேட்ரிமோனி, நிச்சய திருமணம் நிச்சயமாகும். பாட்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம். Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Mechanical engineering with specialization in energy engineering, robotics and industrial automation. உலகெங்கும் உள்ள குமுதம் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். இந்த எபிசோட்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சித்ரா பௌர்ணமி. இப்படி என்னதான் இருக்கு இந்த சித்ரா பௌர்ணமியில? எல்லாரும் சொல்ற மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பெஷல் டேவா? இந்த சித்ரா பௌர்ணமியில் வழிபாடு செய்தால் எனக்கு என்னவெல்லாம் நன்மைகள் கிடைக்கும்? முதல்ல எப்படி வழிபாடு செய்கிறது? என்ன மாதிரியான வழிபாடு நான் செய்யணும்? எதை தவிர்க்க வேண்டும்? எதை உருவாக்கி கொள்ள வேண்டும்? எதனோடு நான் ஐக்கியப்பட வேண்டும்? என்னுடைய வாழ்க்கையை செழிப்பதற்கு எந்த மெத்தடை இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் நான் பண்ணால் எனக்கு சக்ஸஸ் கிடைக்கும்? இல்லை பண்ணாமே விட்டுட்டா நான் நல்லாலாம் இருக்க மாட்டேனா? அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகளோடும் அதற்கு எனக்கு தெரிந்த சிறு ஜோதிட ரீதியான விளக்கங்களோடும் இந்த எபிசோடை நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல சித்ரா பௌர்ணமி அப்படின்னாலே இயல்பாக நம்மளுக்கு எல்லாமே தெரியும். பௌர்ணமி அப்படின்றது என்ன தெரியுமா? நிலவினுடைய முழுமையான ஆதிக்கம் நம்மிடம் வந்து சேரக்கூடிய ஒரு நன்னாள். நார்மலாக சொல்லணும் அப்படின்னா, சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவில் பூமி வரும்போது முழு நிலவாக அது தெரியும். என்ன மேடம் எல்கேஜி படம்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ரொம்ப சாதாரண விஷயம்தான். ஆனால் ஒவ்வொரு தடவையும் இது வரும்போது நடக்கும். ஆனால் இந்த சித்ரா பௌர்ணமியில் மட்டும் ஒரு 5 டிகிரி சாய்வாக, பௌர்ணமி நாளில் மட்டும் 5 டிகிரி சாய்வாக அப்படியே இந்த பூமிக்கு நேராக வரும்போது பூமியின் மீதான கதிர்கள் நிலவில் விழாது. இந்த ஜோதிட ரீதியாக சொல்லணும் அப்படின்னா, எல்லா வீடுகளுக்கும் திதி சூனியம் உண்டு. இருக்கிற எல்லா காலக்கணிதத்தை விட நம்மளுடைய இந்து மதத்தின் காலக்கணிதம் மிக மிகச் சிறந்தது. எல்லா நாட்டு காலக்கணிதத்தை நீங்கள் எடுத்தாலும் அது ஏனோ தானோ அப்படியே கிரேட்டாக இருக்கும். இல்லை அதற்கான ஒரு காரணிகள் இருக்காது. ஆனால் முழுக்க முழுக்க சூரியனும் சந்திரனும் அடிப்படையாக வைத்தே துல்லியமாக தீர்மானம் செய்யப்பட்டது தான் நம்முடைய காலக்கணிதம். அதுதான் நம்ம ஜோதிடம், பஞ்சாங்கம் அப்படின்ற ரீதியெல்லாம் நம்ம வந்து கடந்து கொண்டிருக்கிறோம். இயல்பா ஜோதிடத்தில் ஒரு விஷயம் இருக்குது. ஒவ்வொரு வீடுகளுக்கும் திதி சூன்ய வீடு அப்படின்னு ஒன்று இருக்கும். ஒவ்வொரு திதிக்கும் ஒரு சூன்ய திதி அப்படின்றது ஒரு வீடுகள் குறிப்பிடப்பட்டிருக்கும் ஒரு விஷயம் இருக்கும். ஆனால் பௌர்ணமிக்கும் அமாவாசைக்கும் திதி சூன்யமே கிடையாது. அது எக்ஸ்பெஷலி பௌர்ணமிக்கு கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னா காரணம் இதுதான், ரொம்ப சிம்பிள். நான் சொல்கிற மாதிரி இந்த சாயா கிரகங்களுடைய தன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு கேதுக்களால் வரக்கூடிய எந்த ஒரு தொல்லையும் எந்த ஒரு நிகழ்வும் இந்த பௌர்ணமி நாளிலோ அமாவாசை நாளிலோ பெரிதாக நம்மளை அஃபெக்ட் பண்ணாது. ஏன்னா அவங்களே முழு பலம் பொருந்தியவளாக இருப்பார்கள். சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆள் தான் மனோகாரகன். நம்மளுக்கு எல்லாமே தெரியும். சந்திரன் மட்டும் ஒரு ஜாதகத்தில் ரொம்ப தெளிவாக சரியாக இருந்து விட்டார். ஆனால் அவர் கண்டிப்பாக புகழின் உச்சத்தில் தான் போய் அமர்ந்து கொண்டிருக்கிறார். நம்ம கிட்ட வரக்கூடிய தேவையில்லாத எல்லா விதமான நெகட்டிவான எண்ணங்களுக்கும் முதல் காரணகர்த்தா யாரு அப்படின்னா மிஸ்டர் சந்திரன் தான். அதே மாதிரி நாளைக்கே கோடீஸ்வரன் ஆகிடும், இன்னைக்கு இந்த வேலையை நான் ஹார்ட் ஒர்க் பண்ணணும், திரும்ப 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 ஒரு விஷயத்தை செஞ்சு நான் சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய, என்னுடைய அறிவால் மட்டுமே நான் இயங்க முடியும் என்று சொல்லக்கூடிய அத்துணை விஷயத்திற்கு பின்னாடி இருப்பவரும் சந்திரன் தான். ஸோ ஒரு மனிதன் ஜெயிப்பதற்கும் சந்திரன் தான் காரணமாக இருக்கிறார். ஒரு மனிதன் அகல பாதாளத்திற்கு போவதற்கும் சந்திரன் தான் காரணமாக இருக்கிறார். அது சந்திரனுடைய நகர்ச்சியை பொறுத்து, சந்திரனுடைய வளர்ச்சியை பொறுத்து சில ஜாதகர்களுக்கு தீர்மானம் செய்யப்படுகிறது. இப்போ இந்த ஜாதகத்தெல்லாம் தூக்கி வச்சுட்டு இந்த சித்ரா பௌர்ணமி ஏன் இதெல்லாம் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா, இருக்கிற எல்லா பௌர்ணமிகளை விடவும் அறிவியல் ரீதியாகவும் சரி, ஆன்மீக ரீதியாகவும் சரி, ஜோதிட ரீதியாகவும் சரி, மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிற ஒரு நாள் உண்டு அப்படின்னா அது கண்டிப்பாக சித்ரா பௌர்ணமி நாள் தான்.
ஏன் இந்த சித்ரா பௌர்ணமிக்கு இவ்வளவு விசேஷம் அப்படின்னா, சித்திரை அப்படின்ற மாதத்திலிருந்து வரக்கூடிய முதல் பௌர்ணமி. நான் சொன்ன மாரி நம்மளுடைய தமிழ் மரபு என்பது தமிழ் மாதங்களை வைத்து கணக்கீடு செய்யப்படும்போது, இந்த சித்திரை மாதத்தில் மேஷம் அப்படின்ற வீடு, அடுத்து வந்து ரிஷபம் அப்படின்ற வீடு, அடுத்து வந்து மிதுனம் அப்படின்ற வீட்ல சூரியனுடைய நகர்ச்சியை வைத்து இந்த 12 வீடுகளும் 12 மாதங்களாக கணக்கீடு செய்யப்பட்டு, நம்மளுடைய காலக்கணிதம், நம்மளுடைய பஞ்சாங்கம், நம்மளுடைய ஜோதிடம் வந்து இயம்பப்படுகிறது அப்படின்றது தான் உண்மை. அந்த வகையில பார்த்தோமே ஆனால் சித்திரை மாதம் வரக்கூடிய இந்த முழு பௌர்ணமி நிலவு, சித்திரை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாதத்தில் தான் சூரியன் உச்சமடையக்கூடிய ஒரு தன்மை அப்படின்னு, சூரியன் முழு பழம் பொதிந்த ஒரு நாள். சூரியன் ஆட்சி வீட்டில் இருக்கிறத விட சூரியன் உச்ச வீட்டில் இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இயங்குவார். ஏனென்றால் அவர் பார்க்கக்கூடிய இடம் 7ஆம் இடமான இங்க இருக்கக்கூடிய சுக்கிரனுடைய வீடு. இப்படியெல்லாம் நான் சொன்னேன் அப்படியே உங்களுக்கு ஒரு மாதிரி குழம்பும் இருந்தாலும் சின்னதாக இந்த பாடத்தை புரிந்து கொள்ளுங்கள். எப்பொழுதுமே எதிர் துருவங்கள் ஒன்றே ஒன்றே இருக்கும் அப்படின்ற மாதிரி சித்திரை அப்படின்ற மாதத்தில் வரக்கூடிய இந்த சூரியன், உச்சமடைந்திருக்கக்கூடிய இந்த சூரியன், அதற்கு நேராக 7ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சாரம் செய்யக்கூடிய நேரத்தில் சூரியனுடைய முழு அளவையும் முழு சக்தியையும் தன்னகத்தே வாங்கி கொண்டு சந்திரன் பிரகாசமாக உலகத்தில் உள்ள அத்துணை மக்களுடைய குறைகளும் தீர்ப்பதற்காக மனசஞ்சங்களை போக்குவதற்கான ஒரு நாளாக இந்த சித்ரா பௌர்ணமி அமைகிறது என்பதை கணக்கீடு செஞ்சு இந்த நாளை நம்ம வழிபாடு செய்தோமே ஆனால் கண்டிப்பாக வாழ்க்கையில் மிக பெருந்த உதயத்திற்கு நாம் போய்விடலாம் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய முன்னோர்கள் கணக்கீடு செஞ்சாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த சித்ரா பௌர்ணமி எப்போ வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 11/5/2025 நைட்டு ஒரு 8:48க்கு மேலே 12/5/2025 இரவு 10:44 வரை இந்த பௌர்ணமி திதி அப்படின்றது இருக்கு. அதுவும் எஸ்பெஷலி சித்ரா பௌர்ணமி எப்போ வருது அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி காலையில் பௌர்ணமி திதி இருக்கிற நாளில் தான் நம்ம பௌர்ணமியாக அதை கணக்கீடு செய்வோம். அந்த வகையில் சூரிய உதயத்தின் போது, சூரிய உதய நாளிகையின் போது பௌர்ணமி திதியும் இருக்கக்கூடிய இந்த 12ஆம் தேதி சித்ரா பௌர்ணமி நாளாக கருதப்படுகிறது. இரவு 8:48 வரைக்கும் நமக்கான ஒரு அருமையான நேரம் அப்படின்றது கிடைத்திருக்கிறது. அப்படின்னா திரும்ப இந்த மாதிரியான ஒரு நாள் கிடைக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு வருட காலம் ஆகும் அப்படின்றது தான் உண்மை. சந்திரன் அப்படின்னு சொன்னவரே மனோகாரகன் அப்படின்னு சொல்லியிருக்கேன்ல, இயல்பாகவே சந்திர ஒளி நம்மளோட உடம்பில் படும்போது பலவிதமான நன்மைகள் அந்த கதிர்வீச்சின் மூலமாக உடலுக்கும் மனதிற்கும் கிடைக்கப்பெறுகிறது அப்படின்றத அறிவியல் சொல்லக்கூடிய உண்மை. இதை ஏற்கனவே அறிஞ்சிருந்த நம்ம முன்னோர்கள் தான் இதை வச்சு என்ன பண்ணாங்க, பௌர்ணமி அன்னைக்கு நீங்க வந்து கிரிவலம் போயிட்டு வாங்க, பௌர்ணமி அன்னைக்கு நீங்க வழிபாடு செய்யுங்கள், பௌர்ணமி அன்னைக்கு இந்த விசேஷத்தெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பௌர்ணமி அன்று ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் வந்து நிலவோடு நீங்கள் உங்களை ஐக்கியப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காகவே பௌர்ணமி அன்று கிரிவலம் போக வேண்டும், பௌர்ணமி அன்று வழிபாடு செய்ய வேண்டும், பௌர்ணமி அன்று நிறைய தானங்கள் செய்ய வேண்டும், பௌர்ணமி அன்று விரதங்கள் இருக்க வேண்டும், பௌர்ணமி அன்று மனதை செம்மைப்படுத்திக் கொள்வதற்கான அத்துணை விஷயங்களும் நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு கணக்கீடு செய்தார்கள். இயல்பா எப்பயுமே நம்மளுடைய விழாக்களும் சரி, நம்மளுடைய கொண்டாட்டங்களும் சரி, நமக்கு வரக்கூடிய விரத முறைகளும் சரி, பாரம்பரியமாக வரக்கூடிய ஒரு தன்மையில் தான் இருக்கு. இன்னைக்கு நேற்று வந்து விஷயம் கிடையாது. இந்த சித்ரா பௌர்ணமி கல்வெட்டுகளிலும் ஓலைச்சுவடிகளிலும் இதற்கான ஆதாரங்கள் அள்ளி அள்ளி பொதிந்திருக்கின்றன. ராஜராஜ சோழன் காலத்தில் இருந்தே கல்வெட்டுல சொல்லுது, சித்ரா பௌர்ணமி அன்றைக்கு தானம் கொடுத்தார்கள். சித்ரா பௌர்ணமி அந்த ஒளியில் வந்து ராஜராஜ சோழனும் அவனுடைய மனைவியும் சேர்ந்து படைப்பட்டாரங்களுடைய சேர்ந்து இறைவனையும் வழிபாடு செய்து அன்று வந்து அனைவருக்கும் தானம் கொடுத்தார்கள் சொல்லி கல்வெட்டுக்கள் எல்லாம் பொதித்து வைக்கப்பட்டிருக்கின்றன. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையை செம்மை செய்து கொள்வதற்காக, நம்மளை திருத்திக் கொள்வதற்கான ஒரு நாளாகத்தான் இந்த சித்ரா பௌர்ணமி நாளை கணக்கீடு செய்தார்கள். இயல்பு அந்த சித்ரா பௌர்ணமி அப்படின்னா எல்லாருக்கும் 2 விதமான விஷயங்கள் ஞாபகத்திற்கு வரும். ஒன்று அப்படின்னு சொல்லி பார்த்தா, நம்ம கள்ளழகர் ஆட்சியில் இறங்கக்கூடிய அதி அற்புதமான ஒரு மிகச்சிறந்த நன்னாள். இன்னொன்று அப்படின்னு சொல்லி பார்த்தா, சித்திரகுப்தனுடைய பிறந்த நாள், இல்லை சித்திரகுப்தனை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு நாள் அப்படின்ற மாதிரி நிறைய தகவல்கள் நமக்கு கிடைக்கின்றன. சித்திரகுப்தன் யாரு அப்படின்னா, யூஸ்வலா நம்மளுக்கு தெரியும், அவர் யமதர்மராஜனோட ஒரு அசிஸ்டண்டா இருக்காரு. இல்லை அவர் வந்து சரி இப்படிலாம் வந்தா சிவனின் புதல்வன், அம்பிகை வந்து தங்கத்தட்டில் கோடுகளாக வரையப்பட்ட சித்திரகுப்தன், இப்படியெல்லாம் நம்ம சொல்லலாம். சித்திரகுப்தனை போய் வழிபாடு பண்ணால் அன்று பாவங்கள்லாம் போய்விடும் அப்படின்றது ஒரு நியதி இருக்கு. அப்போ யார் பாவம் வேணா பண்ணிட்டு போய் சித்திரகுப்தனை பார்த்தா ஓகேவா, சரி பண்ணிட்டு வரா? அப்படி இல்லை. இல்லை இது வரைக்கும் பண்ண பாவம்னா சித்திரகுப்தனை போய் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சாப்புல சரியாயிடுமா? அதுவும் இல்லை. அப்புறம் எதற்காக இந்த சித்திரகுப்த வழிபாடு வைக்கப்பட்டது? ரொம்ப ஆழ்ந்த நுட்பமா ஒரு விஷயத்த சொல்றேன். எப்பயுமே நம்மளுடைய முன்னோர்கள் ஏதோ ஒன்றின் மீது ஒரு பொருளை ஏற்றி அதன் மீது நம் கவனத்தை குவிப்பதற்காகத்தான் வழிபாடுகளை கொண்டு வந்தார்கள். நிறைய இடத்துல நான் அதை சொல்லிக்கிட்டே இருக்கேன்.
சித்தம், சித் என்றால் மனது என்று பொருள், குப்தம் என்றால் மறைதல் அப்படின்றது பொருள். அப்போ சித்திரகுப்தன் எங்க இருக்கான்? வெளியிலலாம் நமக்குள்ளதான் இருக்கான். நம்மளுடைய மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுதான் சித்திரகுப்தன். நம்மளுடைய மனசாட்சிக்குப்படி நாம் செய்த அத்துணை தவறுகளையும் அத்துணை பாவங்களையும் இந்த ஒரு நாளில், முழு நிலவு பொருந்திய நாளில் அந்த நிலவிடம் ஒப்படைத்து விட்டு, மனசார இனிமே வரக்கூடிய இந்த புது வருஷத்துல இதுவரைக்கும் நான் பண்ணதெல்லாம் போகட்டும், இனிமேவாவது நான் நல்ல பிள்ளையா சமத்து பிள்ளையா இருக்கணும், அதற்கு நீங்க வந்து ஒரு அருள் புரியணும் என்று அம்பிகையும் ஈஸ்வரனையும் உங்களுடைய உபாசனை தெய்வத்தையும் உங்களுடைய குலதெய்வத்திடமும் போய் யாரிடமும் சொல்லவே முடியாத, மனதிற்குள் நமக்கு மட்டும் தெரியக்கூடிய, அவன் மட்டுமே அறியக்கூடிய அத்துணை விஷயங்களையும் அத்துணை பாவங்களையும் நாம் செய்த நெகட்டிவான எல்லா விஷயத்தையும் அவன்கிட்ட கொடுத்து சரணாகதி அடைந்து வரக்கூடிய நாட்களில் நான் இந்த மாதிரி எந்த தவறும் செய்யவே கூடாது என்பதற்கான ஒரு உறுதிமொழி ஏற்கக்கூடிய நாள் தான் இந்த சித்ரா பௌர்ணமி. எல்லாருக்கும் ஒரு சித்ரா பௌர்ணமி போய் சித்திரகுப்தனை போய் பார்த்துட்டு வந்துட்டா உடனே பாவத்தை எல்லாம் சரி பண்ணிடுவார். அப்ப 4 கொலை பண்ணிட்டு சித்திரகுப்தனை பார்த்தா சித்திரகுப்தன் சரி பண்ணிடுவாரா? அப்படி இல்லை. இனிமே நாம் பண்ணக்கூடிய என் மனதால் எழக்கூடிய தீய எண்ணங்களால் வரக்கூடிய அத்துணை விஷயங்களும் வராம தடுப்பதற்கான வழியை சித்திரகுப்தன் செய்வார். இதுதான் ரொம்ப ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கணும். இயல்பாவே நம்ம வழிபாடு பண்றதுக்கான அர்த்தத்தையும் தாற்பயத்தையும் செய்து நம்ம வழிபாடு செய்ய ஆரம்பித்து விட்டோமே ஆனால் அதற்கான பலன் வரவே இல்லைன்னு நம்ம அங்காய்ப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பிரபஞ்சம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கொடை நம்மளிடம் இருக்கிறது. யாருக்குமே இல்லாத ஒரு மிகச்சிறந்த ஒரு கொடை நம்மளிடம், பிரபஞ்சத்தின் ஆற்றலை எப்படி ஈர்த்து கொள்வது என்பதை நம்மளுடைய முன்னோர்கள் நமக்குன்னு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. இயல்பா ஒன்று சொல்லுவாங்க, நிலா காலம் எல்லாம் தமிழர்களுக்கு விழா காலம் அப்படின்னு. நீங்க சித்ரா பௌர்ணமின்னு எடுத்தீங்கன்னா அது ஒரு வழிபாடு, நீங்க ஐப்பசி பௌர்ணமி எடுத்தீங்கன்னா அது ஒரு வழிபாடு, நீங்க வந்து இந்த பக்கம் மகரத்துல வரக்கூடிய பௌர்ணமி எடுத்தா அதுதான் தைப்பூசம், இந்த பக்கம் பங்குனி மாசம் வரக்கூடிய பௌர்ணமி தான் பங்குனி உத்திரம். அப்போ ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் தமிழர்களுக்கான ஒவ்வொரு விழாக்களாகத்தான் கொண்டாடி அந்த நாளில் நீங்கள் நல்லவைகள் மட்டுமே செய்யும் போது உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு வசப்படும் என்பதை உணர்த்துவதற்காக மட்டும்தான் இந்த விழாக்களும் இந்த பௌர்ணமி தினத்தன்று வரக்கூடிய நிகழ்வுகளும் நகர்கிறது. இயல்பாவே திதியும் நாளையும் வச்சு மட்டும்தான் நம்மளுடைய விழாக்கள் இருக்கும். பார்த்தீங்கன்னா அஷ்டமி திதி, கிருஷ்ணன் வந்து ஜென்மாஷ்டமி வந்து அஷ்டமி அன்னைக்கு வரும், ராம நவமி இப்படிதான் வரும். அதை விட்டிங்கன்னா பௌர்ணமி அன்னைக்கு வரும். அப்ப திதிகளும் இந்த நாட்களும் மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கையை இயக்கி கொண்டிருக்கின்றன. ஏனென்றால் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடைப்பட்ட அளவை தீர்மானம் செய்வதற்கு திதி என்ற முறையைத்தான் நம்மளுடைய முன்னோர்கள் கையில் எடுத்துக்கொண்டார்கள். சரி, இதெல்லாம் தாண்டி நான் ஐயோ இவன் நல்லா இருக்கானே, ஐயோ இவன் மட்டும் நல்லா இருக்கானே, இவனுக்கு மட்டும் எல்லாம் கிடைக்குதே, இப்படிலாம் யோசிச்சிட்டே இருந்தா நான் முன்னேற முடியுமா? ரொம்ப சிம்பிள். இவன் அழிஞ்சு போறதுக்கு ஏதாவது பண்ண மாட்டேனா? என் முன்னாடியே வெறுப்பேத்துறானே, என்னை மட்டும் காண்டாக்குறானே, என்னை மட்டும் கவலைத்துறானே, இந்த மாதிரி தேவையில்லாம நமக்குள்ள எழக்கூடிய காரணங்கள் இருக்குல்ல, எழக்கூடிய மன சஞ்சலங்கள் இருக்குல்ல, இந்த மனதோட வேவ் இருக்குல்ல, அதெல்லாம் நிப்பாட்டி நான் உழைச்சாதான் காசு, நான் உழைச்சாதான் சாப்பாடு, நான் உழைச்சாதான் என் வீட்டுக்கு நல்லது, அடுத்தவன் என்ன பண்ணா எனக்கு என்ன வந்தது, என் வேலையை பார்த்துட்டு நான் போயிட்டே இருக்கணுன்ற மாதிரி மன தெளிவை கொடுப்பதற்கு யார் தேவைப்படுவா? மிஸ்டர் சந்திரன் தேவர் இல்லையா? அப்ப அவரை போய் வணங்கக்கூடிய இந்த நன்னாளாகத்தான் சித்ரா பௌர்ணமி என்கிற நாளை நம்மளுடைய முன்னோர்கள் உருவாக்கினார்கள். இந்த சித்ரா பௌர்ணமி நாள்ல என்னென்னலாம் வழிபாடு பண்ணலாம்? நான் ஏற்கனவே சொன்னேன் ஒரு விஷயம், முக்கியமா நீங்க பண்ண வேண்டியது, நான் ஒரு 4 விடயம் சொல்றேன். இந்த 4 விஷயம் உங்களால பண்ண முடிஞ்சதுன்னா நீங்களே உங்களுக்கு வெரி குட் சொல்லிக்கோங்க. இல்லை இந்த 4 விஷயத்துல என்னால் 2 தான் பண்ண முடிஞ்சதுன்னா பரவாயில்ல, அடுத்த வருஷம் திரும்ப இந்த 2 பண்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் பண்ணுங்க. ஆனா பண்ணவே கூடாத ஒரு சில விஷயம் இருக்கு, அதை சொல்றேன். அதை தயவு செஞ்சு அறவே நிவர்த்தி செய்து விடுங்கள். அப்பொழுதுதான் இந்த சித்ரா பௌர்ணமி அன்று நீங்கள் வழிபாடு செய்ததற்கும் இந்த சித்ரா பௌர்ணமி அன்று உங்களுக்கு கிடைத்த வாய்ப்புகளை நீங்கள் மிகச்சிறியாக பயன்படுத்தி கொண்டதற்குமான ஒரு அர்த்தமாக இந்த நாள் அமையும். ஓகே, நான் திரும்ப திரும்ப சொல்றேன், இயல்பா நம்ம போய் ஒரு இடத்துல உட்காந்துன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளாம் அவுட்டிங் போகிறோம்னு சொல்கிறோம், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, எங்கே போவோம்? வெளில போவோம். ஒன்றா பீச்சுக்கு போவோம், இல்லை மலைக்கு போவோம், இல்லை வேறு எங்கேயாவது புல்வெளிக்கு போவோம், இல்லை ட்ரெக்கிங் போவோம், ஏதோ ஒன்று வெளியில் போவோம். என்ன, பிரபஞ்சத்தோடு நம்ம வந்து கனெக்ட் ஆகும். கரெக்டாக பிரபஞ்சத்தோடு நம்ம இணையும் போது 2 விஷயங்கள் ஞாபகத்துக்கு வரும். ஏதோ ஒரு பீச்சில் அப்படியே தண்ணி நடந்துட்டுருக்கு, அப்படியே நிலா ஓடிட்டுருக்கு, நிலாவோட ஒளியில் அப்படியே தண்ணி மிதந்துட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. போய் அங்கே உட்காந்துருக்கீங்க, உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? 2 விஷயம் வரும். ஒன்றா உங்களுடைய பழசெல்லாம் நீங்கள் யோசிச்சு பார்ப்பீங்க, இல்லையா நீங்கள் புதுசாக வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு யோசிப்பீங்க. அப்போ இதை சொல்கிற யார்? உங்களுக்குள் இருக்கக்கூடிய உங்களுடைய ஆத்மா, உங்களுக்குள் இருக்கக்கூடிய உங்களை இயக்கக்கூடிய அந்த மனோகாரகனாகிய சந்திரன். அப்போ அந்த சந்திர ஒளி உங்களுடைய
மேலே நேராக விழும்போது மனசஞ்சலங்கள்லாம் அப்படியே நீங்கி நிவர்த்தியாகி நான் பண்ணதெல்லாம் விட்டுட்டு இனிமேல் நான் கரெக்டாக தான் பண்ணணும், கரெக்டாக திட்டமிடணும், கரெக்டாக நான் பேசணும், கரெக்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு தெளிவு வருவதற்கு கண்டிப்பாக சந்திரனுடைய ஆளுமையும் சந்திரனுடைய எனர்ஜியும் தேவை. அப்போ சந்திரனை வழிபாடு செய்யக்கூடிய அத்துணை பேருக்கும் சந்திரனோடு நீங்கள் நடந்து பயணப்படக்கூடிய இந்த நாளில் கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ சித்ரா பௌர்ணமிக்கு என்ன பண்ணணும்? 3ஓட வாக் போகணும். முதல் விஷயம் என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, ஒரு 10 நிமிஷமாவது உங்கள் நிலாவோடு நீங்கள் நடந்துட்டு வாங்க. முடியும் என்றால், உங்களுக்கு மனதிற்கு பிடித்திருக்கிறது என்றால், கண்டிப்பாக பிரபஞ்சம் உங்களோடு இயங்கிக் கொண்டிருக்கிறது என்றால் நீங்கள் தாராளமாக கிரிவலம் போங்க. கிரிவலம் போயிட்டு வந்தீங்கன்னா அடுத்த வருஷம் வேறு விதமான ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கண்ணில் கண்டிப்பாக கிடைக்கும். அங்கெல்லாம் போக முடியல, எனக்கு வாய்ப்பே இல்லைன்னா அதுக்காண்டி என்ன பண்ண முடியும்? உங்களுக்குள் நான் திரும்ப திரும்ப தேவைப்படுறது என்ன? சந்திரனை நாம் இயக்க வேண்டும் என்பது மட்டும்தான். 2 விஷயம் நான் சொல்கிறேன். முதல் விஷயம், முடிஞ்சால் கண்டிப்பாக தவறாமல் கிரிவலம் போய்விட்டு வாருங்கள். அப்படி இல்லையா, உங்கள் வீட்டிலையே அட்லீஸ்ட் ஒரு 1/2 மணி நேரம் காலால் அந்த நிலவினுடைய ஒளியை வாங்கி கொள்ளக்கூடிய அமைப்பில் நிலவோடு சேர்ந்து ஒரு 3 வாக் போயிட்டு வாங்க. நிலவின் ஒளியை வாங்கக்கூடிய அளவுக்கு நிலவோட தன்மையோடு சேர்ந்து போங்கள். போயிட்டே இருக்கும்போது தயவு செஞ்சு வேற யாரோடையும் பேசி எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்களாச்சு நிலவாச்சு, ஏற்கனவே நிறைய பஞ்சாயத்து இருக்குது நம்மளுக்கு, அதெல்லாம் சரி பண்ணணும். வரக்கூடிய கெட்ட எண்ணங்கள்லாம் நிவர்த்தி பண்ணணும். அதற்கு மேலே இருக்க ஆளோட தயவு தேவை. அதனால் அதை மட்டும் வச்சுட்டு நீங்களாச்சு, உங்கள் நிலாவாச்சு, உங்களுடைய எண்ணங்களாச்சு, உங்கள் எண்ணத்தின் மூலமாக உங்களுக்கு நீங்களே உங்களை சுய பரிசோதனை செய்து கொள்ளக்கூடிய ஒரு காலம், ஒரு நாள் தான் இந்த சித்ரா பௌர்ணமி. ஒரு நாள் இப்போ தைப்பூசம் எடுத்தா அன்னைக்கு முருகனை கும்பிட்றதுன்னு இருக்கு. இந்த பக்கம் கிருஷ்ணாஷ்டமின்னு அன்னைக்கு கிருஷ்ணனை வழிபாடு பண்ணுவோம். இந்த பக்கம் ராமநவமி அன்னைக்கு ராமனை வழிபாடு பண்ணுவோம். 9 நாள் வந்துச்சுன்னா நவராத்திரி அன்னைக்கு அம்பிகையை வழிபாடு பண்ணுவோம். ஆனால் எல்லா கடவுளையும் வழிபாடு செய்யக்கூடிய ஒரே ஒரு நாள் உலகத்தில் ஒன்று இருக்குன்னா அது இந்த நாள் மட்டும்தான். உங்களுக்கு பிடிச்ச கடவுளை நீங்கள் வழிபாடு பண்ணலாம், உங்களுக்கு இஷ்டப்பட்ட கடவுளை நீங்கள் வழிபாடு பண்ணலாம், உங்களுடைய குலதெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்யலாம், உங்கள் பிரபஞ்சத்தோடு நீங்கள் ஐக்கியமாய்க்கொள்ளலாம். காரணம் என்ன அப்படின்னா, இவ்வளவும் காரணியும் சேர்ந்துதான் ஒரு மனிதனை வளப்படுத்த போகிறது. உங்களுடைய குலதெய்வம் இல்லாமல் எதுவுமே நகரப் போறதில்லை, உங்களுடைய இஷ்ட தெய்வத்துடைய அருள் இல்லாமல் எதுவும் நகரப் போறதில்லை, சூரிய சந்திரனுடைய ஆளுமை இல்லாமல் எதுவும் நகரப் போவதில்லை, சிவனுடைய தன்மை இல்லாமல் மங்களம் கிடைக்க போறதில்லை, கண்ணனுடைய தன்மை இல்லாமல் காரியங்கள் நடக்க போறதில்லை, அம்பிகையின் அருள் இல்லாமல் சக்தி கிடைக்க போறதில்லை, முருகன் இல்லாமல் முன்னுக்கே வர முடியாது. இப்போ இவ்வளோ விஷயமும் சேர்ந்து உங்களை இயக்கக்கூடிய இந்த ஒரு நாளை தவற விட்டுடலாமா? அன்னைக்கு உட்காந்துட்டு அதுவா இதுவா நம்ம பேசுறதெல்லாம் விட்டுட்டு நம்புவோம். முதல்ல நமக்குன்னு ஒரு நாள் கிடைச்சிருக்கு. அந்த நாளில் நாம் முன்னேறுவதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை மட்டும் யோசிப்போம். நான் சொன்ன முதல் வழிபாடு, நீங்கள் கோவிலுக்கு போகாட்டியும் பரவாயில்ல, கண்டிப்பாக சந்திரனோடு உங்களை ஐக்கியப்படுத்தி சொல்லுங்கள். 2வது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த வழிபாடு. 3வது மிகச்சிறந்த ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் இந்த 10:44க்குள்ளே என்ன பண்ணுறீங்களோ இல்லையோ, சாயங்காலம் ஒரு 6:30 மணிலேருந்து 10:44க்குள்ளே உங்களுக்கு நீங்கள் ராகு காலமா யகன் எதுவுமே பார்க்கணும். நீங்கள் உட்கார நேரம் நல்ல நேரம் தான், நம்புங்க. உட்காந்து 55 தடவை, எத்தனை தடவை? 55 தடவை உங்களுக்கு என்ன தேவையோ அதை ஒரு பேப்பரில் எழுதுங்க. என்ன பேனால வேணால் எழுதுங்க, எந்த பேப்பரில் வேணால் எழுதுங்க. உங்களுக்கு என்ன தேவை என்பதை அந்த பேப்பரில் எழுதுங்க. பேப்பரில் எழுதிட்டு அந்த நிலா பார்க்க முடிஞ்சால் அந்த நிலா ஒளியில் அதை காட்டுங்க. காட்டி மடித்து அப்படியே உங்கள் சாமி கிட்ட வச்சுருங்க. 48 நாள் அந்த விஷயம் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி நடந்துடும். எப்பொழுது நாம் சிந்தையாலும் செயலாலும் சொல்லாலும் ஆத்மத்தாலும் ஒரே நேர்கோட்டில் பயணிக்கிறோமோ அந்த நேரத்தில் நாம் ஜெயிப்போம். இதுதான் வெற்றிக்கான அடையாளம். திரும்ப 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 ஒரு விஷயத்தை பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கு 1000 தடவை பண்ணுறதுக்கு போல ஒரு தடவை பண்ணாலே 1000 தடவை வெற்றி கிடைக்குன்ற போது அந்த ஒரு நாள் நம்ம விட்டுடலாமா? இந்த நாளில் உங்களுடைய தேவைகளை கரெக்டாக ஒரு வெள்ளை காகிதத்தில் 55 தடவை எழுதி வச்சுட்டு, உங்களுக்கு வீடு வேணுமா? எனக்கு வீடு வேணும். உங்களுக்கு கார் வேணுமா? எனக்கு கார் வேணும். எனக்கு குழந்தை வேணுமா? எனக்கு குழந்தை வேணும். அதை நீ கொடுக்கணும்னு அடம்பிடிங்க. எந்த குழந்தை அடம் பிடிக்கிறதோ அந்த குழந்தை தான் பால் குடிக்கும். எந்த குழந்தை சாமியிடம் சரணாகதி அடைகிறதோ, எந்த குழந்தை தன் கோரிக்கையை தெய்வத்திடம் முறையீடு செய்ய தயாராக இருக்கிறதோ, எந்த மனிதன் எந்த ஆர்ப்பாட்டமும் இல்லாமல், எந்த ஈகோவும் இல்லாமல், எந்த சராசரி அனுபவ நிலையும் இல்லாமல் போய் ஆண்டவிடம் சரணாகதி அடைகிறாரோ அவர்தான் வாழ்க்கையின் உச்சத்திற்கு போவார். அதோட மிக மிக முக்கியம், இதுதான் கடைசி பாயிண்ட். கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக கொடிமரத்தின் கீழே விழுந்து இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க. இந்த கொடிமர நேராக பார்த்தீங்கன்னா பிரபஞ்சத்தோட தான் கனெக்ட் ஆகிருக்கும். சந்திர ஒளியை ஈர்த்து கொண்டு தன்னகத்தே உங்களுக்கு வெளிவிடக்கூடிய ஆற்றல் எங்க இருக்குன்னா, உள்ள இருக்க சாமி கிட்ட இருக்க, வெளியில இருக்கிற கொடிமரத்துல தான் இருக்கு. அப்ப கொடிமரத்தில் கீழே விழுந்து கோவிலுக்கு போய் சுத்திட்டு வந்து கொடிமரத்திற்கு கீழே விழுந்து
நமஸ்காரம் பண்ணக்கூடிய அத்துணை பேருக்கும் உங்களுடைய கனவுகள் அனைத்தும் பலித்தமாகக்கூடிய நன்னாளாக இந்த சித்ரா பௌர்ணமி நாள் என்பது கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு நகத்தை வெட்டாதீங்க, யார்கிட்டையும் பணத்தை கொடுக்காதீங்க, யார்கிட்டையும் கடனை வாங்காதீங்க, தேவையில்லாத வார்த்தைகள் பேசாதீர்கள். எவ்வளவுக்கு எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு உங்களை நீங்களே நம்பிக்கை மிகுந்த ஆள்களாக இன்னைக்கு மாற்றிக்கொள்ளுங்கள். நிலவோடு போய் ஒரு 5 நிமிடமாவது அமர்ந்து விட்டு வாருங்கள். உங்களுக்கு மனதுக்கு பிடித்தவர்களோடு அமருங்கள். இல்லையா, தனியா போய் தனிமையில் அமர்ந்து கொள்ளுங்கள். 24 மணி நேரத்துல நம்மளே சரி பண்ணிக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் கூட ஒதுக்க முடியாது என்றால் இந்த 24 மணி நேரம் எதுக்கு? யாருக்கு உழைக்கிறோம்? நம்ம நல்லா இருந்தா நம்ம வீட்டில் இருக்கவங்க நல்லா இருக்க முடியும். நம்ம நல்லா இருந்தா நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்க முடியும். நம்ம நல்லா இருந்தா தான் சுத்தி இருக்கிறவங்க நல்லா இருக்க முடியும். ஓடிட்டே தான் இருக்கும் காலையில இருந்து நைட்டு வரைக்கும். ஒரு 5 நிமிஷம் உங்களுக்கு நீங்க வீட்டு பெண்களாக இருந்தாலும் சரி, நீங்க வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய ஆட்களாக இருந்தாலும் சரி, நீங்க வீட்டு நிர்வாகம் பண்ணக்கூடிய ஆளா இருந்தாலும் சரி, உங்களுக்கு அந்த டைமே இல்லாத விவிஐபியாக இருந்தாலுமே சரி, ஒரு 5 நிமிடம் இந்த நாளில் முழு நில ஒளியில் உங்கள் மேல் நிலவின் கதிர்கள் விழுமாறு நீங்கள் அமர்ந்தீர்களே ஆனால் உங்களுக்குள் இருக்கக்கூடிய உங்கள் மனசாட்சியாகிய அந்த சித்திரகுப்தனுடைய தன்மையின் மூலமாக உங்களுக்கு அத்துணை விஷயமாகவும் நேர்மறையான தன்மையில் மட்டுமே வெளிப்பட்டு வரக்கூடிய நாட்கள் எல்லாம் நீங்கள் வசந்தத்தின் வாசல் படியில் தான் நிற்பீர்கள். மறக்காம இந்த வழிபாடை பண்ணுங்கள். முடியும்னு நினைக்கிறவங்க குலதெய்வத்தை அன்னைக்கு கையே விட்டுறாதீங்க. குலதெய்வ வழிபாடு என்பது உங்களுடைய குலத்திற்கு மட்டுமல்ல, உங்களுடைய பரம்பரைக்கு மட்டுமல்ல, உங்களுக்கு வரக்கூடிய அத்துணை தடைகளும் நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு ஆளாகத்தான் இருக்கும். என்னதான் நம்மளை பிடிச்சவங்க இருந்தாலுமே நம்ம வீட்டில் இருக்கவங்க தான் நம்மளுக்கு முதல்ல. அந்த மாதிரி என்னதான் நீங்க முருகனை வழிபட்டாலும், என்னதான் நீங்க அம்பிகையை வழிபட்டாலும், என்னதான் நீங்கள் சிவனோட ஐக்கியமானாலும், என்னதான் நீங்க கர்ணனோடு கரைந்தாலும், உங்க குலதெய்வத்துடைய அனுமதி கொடுத்தால்தான் இவர்கள்லாம் உங்களுக்கு அருள் பாவிக்க தயாராக இருப்பார்கள். இந்த ஒரு நாளில் குலதெய்வ மந்திரத்தை சொல்லி, குலதெய்வ விளக்கை ஏற்றி, குலதெய்வத்தின் முன் நீங்கள் பண்ண அத்துணை விஷயத்தையும் உண்மையா மனசாட்சியா ஒத்துக்கிட்டு இனிமே நான் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு நீங்க வேண்டிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, இது வரைக்குமே எந்த ஜோசியக்காரர் நோட்டை திறந்து குலதெய்வம் சாபம் இருக்குன்னு சொன்னாலும் சரி, குலதெய்வ பாவம் அதெல்லாம் அடுத்த நிமிஷமே மாறி குலதெய்வம் என்னை கூப்பிட்டா என் புள்ளன்னு ஓடி உங்ககிட்ட உட்காந்துப்பாங்க. இதை வசீகரிக்கிறதுக்கு இந்த கிராம்பையும், இந்த ஏலக்காவையும், இந்த பச்சை கற்பூரத்தையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். முடிந்த அளவை நேர்மறையான வார்த்தைகளை மட்டுமே பேசுங்கள். எதிர்மறையான வார்த்தைகளை அறவே தவிர்த்து விடுங்கள். நிறைய தானம் பண்ணுங்க, தண்ணீர் தானம் பண்ணுங்க. இந்த 1 மணி to 2 மணி இந்த நேரத்தை தவற விடாதீர்கள். சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு 12ஆம் தேதி திங்கட்கிழமையா வருது. திங்கள் என்பதே சந்திரனுடைய சுரூபம் தான். 1 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் தண்ணீர் தானம் கொடுங்கள். எத்தனை தடவை நீங்க எத்தனை பாட்டில் தண்ணீர் பாட்டில் வாங்கி கொடுக்குறீங்களோ ரோட்ல இருக்கவங்க, அவ்வளவு அளவுக்கு உங்களுடைய வருமானம் என்பது அடுத்த வருடம் மிகச்சிறந்த முறையில் உயர்வதை நீங்களே கண்கூடாக உணர்வீர்கள். சித்தம் தெளிவு பெறுவதற்காக மட்டுமே இந்த சித்ரா பௌர்ணமி என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நேர்மறையான எண்ணங்கள் மூலமாகவே உங்களுக்கு வரக்கூடிய அத்துணை விஷயங்களையும் நீங்களே ஈர்த்துக் கொள்வதற்கு தயாராக இருங்கள். எதிர்மறையான விஷயங்களை அறவே கலைந்து விடுங்கள். எந்த கடவுளாக இருந்தாலும் உண்மையாக, முறையாக, ஆத்மார்த்தமாக இன்று ஒரு நாள் சரணாகதி அடைந்து உங்களுக்கு தேவைப்படுகிற அத்துணை விஷயங்களையும் பெற்றுக்கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல என் மீனாட்சியின் ஆசியோடு உங்கள் கனவுகள் அனைத்தும் பலித்தமாகட்டும். ட்ரீம் அலையன்ஸ் மேட்ரிமோனி நிச்சய திருமணம் நிச்சயமாகும். Pati Jewelers, ശുഭാരംഭங்களின் ஆரம்பம். Periyar Maniyamma Institute of Science and Technology, Tanjavur. Mechanical engineering with specialization in energy engineering, robotics and industrial automation.